அறிவாலயத்தை உலுக்கிய ஆய்வுக்குழு. சேகர் பாபு மீது அடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். டென்ஷனில் ஸ்டாலின். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். சட்டசபை தேர்தல் தோல்வி தொடர்பான திமுக கள ஆய்வுக்குழு அறிக்கையில முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அறநிலையத்துறை கோயில் அறங்காவலர் குழு நியமன பொறுப்புகளில் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்களுக்கும் தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் தோல்வி குறித்து திமுக தலைமை அமைப்பதற்கான ஆய்வுக்குழு தனது விரிவான அறிக்கையை அறிவாலயத்தில் சமர்ப்பித்துள்ளது. இந்த அறிக்கையில சென்னை மண்டலத்தின் முக்கிய புள்ளியும் முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான சேகர் பாபு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பது திமுக வட்டாரங்கள்ல பெரும் புயலை கிளப்பியிருக்கு. சேகர் பாபு அமைச்சராக இருந்தபோது அவர் எடுத்த சில ஒருதலை பட்சமான முடிவுகளே கட்சி தொண்டர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தி தேர்தல் தோல்விக்கு வழி வகுத்ததுன்னு அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அறநிலையத்துறை அமைச்சராக சேகர் பாபு பொறுப்பு வகித்த போது கோவில்களில் அமைக்கப்பட்ட நியமன பொறுப்புகளில் பாரபட்சமும் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்த பாரம்பரியமிக்க திமுக உடன்பிறப்புகளுக்கு கோவில் அறங்காவலர் குழுக்களில் உரிய முக்கியத்துவம் பதவிகளும் வழங்கப்படலை என்று, மாறாக அதிமுகவிலிருந்து விலகி சமீபத்தில் திமுகவில் இணைந்தவர்களுக்கும் தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே மிக முக்கிய பொறுப்புகளை வாரி வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அதிருப்தி தேர்தல் நேரத்தில் திமுகவிற்கு எதிரான உள்ளடி வேலைகளாக மாறி சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கட்சியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்ததுன்னு கள ஆய்வுக்குழு தனது அறிக்கையில மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கு. ஏற்கனவே கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் தோல்விக்கு சேகர் பாபு முறையாக பணியாற்றாததே காரணம் என்று சொல்லப்பட்டு வருது. சேகர் பாபு பெயரளவில் மட்டுமே தேர்தல் பணிகளை செய்ததாலேயே ஸ்டாலின் தோல்வி அடைந்தார் என்று திமுகவினரை விமர்சித்து வருகின்றனர். இதனால சேகர் பாபு மீது நடவடிக்கை பாயுமா என்ற விவாதம் தொடங்கியிருக்கு. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.